வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இயற்கை எழில் கொஞ்சும் தமிழகம், அதற்கென்று சில இடங்கள் இருக்கிறது நமக்கு முன் உதாரணமாக. அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோமா, பலரும் போய் பார்த்திருக்கிறோமா என்ற கேள்விதான் இருக்கிறது. வெளிநாடுகளில் பல சுற்றுலாதலம் இருக்கிறது என்று பணத்தை செலவு செய்து போய் பார்க்கிறோம். நம் மாநிலத்திலேயே அதிசயமாகவும் அற்புதமாகவும் மிக அழகான இடங்கள், அதிசயங்கள் எல்லாம் நிகழ்கிற இடங்கள் உண்டு. அந்த வகையில் இன்று கொல்லிமலை என்ற ஒரு இடம் இருக்கிறது, நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. 70 வளைவுகளை கொண்டது, ரொம்ப ஆபத்தான அந்த மலைத்தொடர். ஏனென்றால் ரொம்ப ஆபத்தானது. அங்கு தமிழ்நாட்டில் எங்கும் கிடைக்காத மூலிகை செடிகளெல்லாம் அங்கே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் போய் பார்க்க வேண்டும். சில இடங்களுக்கு உள்ளேயே செல்ல முடியாது, அடர்ந்த காடுகள். அங்கே முன்னோர்கள், மிகப்பெரிய சித்தர்கள்லாம் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. அது எது எப்படி இருந்தாலும் அந்த மலையை நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். மேலே சுத்தமான காற்று, மூலிகை செடியின் வாசம் நம்மை அப்படியே ஈர்க்கும். அங்குள்ள மலர்களெல்லாம் அழகாக காட்சி அளிக்கும். அங்கே அந்த உள்ள நீரெல்லாம் அவ்வளவு சுவையாக இருக்கும். நான் அங்கே 3 நாள் தங்கி இருந்திருக்கிறேன். இதையெல்லாம் அனுபவித்தவன் நான். அந்த வகையில் சிறப்பான இடம். அங்குள்ள மக்கள் இனிமையாக பழகக்கூடியவர்கள். அங்கு உள்ள சில வழிபாட்டு தலங்கள் எல்லாம் இருக்கிறது. அங்கே எல்லாம் போய் பார்க்கலாம். சில பாறைகள் இருக்கிறது. அங்கிருந்து ஒவ்வொரு பள்ளத்தாக்கையும் பார்க்கிற போது கண்ணுக்கு விருந்தாக இருக்கும். ஆகவே கண்களுக்கு விருந்து வேண்டுமென்றால் கொல்லிமலைக்கு போக வேண்டும். நாமக்கல் மாவட்டத்தில் தான் கல் எடுத்து நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சிக்கு கூட அனுப்பினார்கள் ஒரு முறை. அதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கும். நம்முடைய பத்திரிகைகள்லாம் பார்த்துருக்கணும். எவ்வளவு புனித மண் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். அவ்வளவு சிறப்பான இடம். நம் குழந்தைகளுக்கு இதெல்லாம் காட்ட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். அதே போன்று தேனி மாவட்டத்தில் குரங்கினி மலை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அடர்ந்த காடு, குறிப்பாக தேனி மாவட்டம் முழுமையும் அடர்ந்த காடுகளும் பசுமையாக மேகமலை காடு இவையெல்லாம் அங்கு தான் இருக்கிறது. தமிழர்கள் பல குகைகள் எல்லாம் உள்ளே இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆகவே தமிழர்களுடைய முக்கிய வரலாற்று இடமாக அதெல்லாம் காட்சியளிக்கிறது. இயற்கையை எப்படி பேணுகிறார்கள், அங்குள்ள மக்கள் எப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்கிறார்கள் என்பதை நம்முடைய இளைய தலைமுறை குழந்தைகளுக்கெல்லாம் அழைத்து சென்று காட்ட வேண்டும். அந்த பகுதியை நின்று பார்த்தாலே போதும், எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும். உடல்நலம் சார்ந்த விஷயத்துக்கு நம் மனதுக்கும் ரம்மியமாக இருக்கும். தேனி மாவட்டம் முழுமையும் அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த நிலையை வைத்திருக்கிறது காடுகளின் வாயிலாக. இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய இடம். வெளிநாடுகளுக்கு போய் பணத்தை செலவு பண்ணி சுற்றுலாதலத்துக்கு செல்கிறோம், அதிசயம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோமே. இல்லை, நாம் தமிழகத்திலே இது போன்ற இடங்கள் இருக்கிறதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். தமிழன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறான், இயற்கையை எப்படி பேணி கொண்டிருக்கிறான், இன்றும் அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அடுத்து விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி என்று ஒரு மலை இருக்கிறது. அது தமிழர்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இரவு நேரத்தில் அங்குள்ள செடிகள் ஏதோ ஒரு ஒளிர் விடுகிறதாகலாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அமாவாசை காலங்களில் அங்கே சில வழிபாட்டு தலங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த காட்டினுடைய பகுதியில் அந்த காற்றை சுவாசித்தாலே போதும், மனிதனுக்கு நல்லதாக இருக்கும். இது போன்ற இடங்களெல்லாம் நம்முடைய குழந்தைகளுக்கு போய் காமிக்கிற போது அவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த தமிழகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்று நம்ப வேண்டாம், இருக்கிறது. ஆனால் நம் மண்ணிலேயே நம் அருகில் இருக்கிறதையே போய் நாம் பார்க்காமல் இருக்கிறோமே என்ற ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆகவே இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அழைத்து சென்று நாளைய சமூகத்துக்கு இயற்கையை பேண வேண்டும் என்பதை நாம் தெளிவாக சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அதனால் இது போன்ற இடங்கள், அதாவது சுற்றுலாத்தலத்தில் புகழ்பெற்றது எது என்று சொன்னால் பொதுவாக ஊட்டி, கொடைக்கானல், அங்கேயெல்லாம் போகிறோம். அங்கே போகக்கூடாது என்பது அல்ல, இது போன்ற இடங்களுக்கும் போக வேண்டும். இப்போ நான் குறிப்பிட்ட கொல்லிமலை, குரங்கினி மலை, தேனி மாவட்டம், அதே நேரத்தில் சதுரகிரி, இங்கே எல்லாம் அழைத்து சென்று குழந்தைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இந்த காடு எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்றளவும் அந்த காடுகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. இந்த நவீன காலத்திலையும் இருக்கிறது. ஆள்கள்லாம் உள்ளே போக முடியாத இடங்கள், அடர்ந்த காடு, குகைகள், உள்ளே ஒரு வகையான சத்தங்களை உருவாக்குகிற பகுதியெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்கள், அங்கே எத்தனை அதிசயமான விலங்குகள் வாழ்கிறது உள்ளே. இதையெல்லாம் வெளியில் இருந்தாவது காண்பித்து அந்த குழந்தைகளுக்கு அதையெல்லாம் சொல்லித்தர வேண்டும். எனவே இயற்கை எழில் கொஞ்சம் தமிழகம், தமிழ்நாடு முழுமையும் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம் என்றெல்லாம் சொன்னோம். அதனால் ஆங்காங்கே மரங்களை நட வேண்டும். நம்முடைய இயற்கையை பாதுகாத்து இயற்கை எழில் கொஞ்சம் தமிழகமாக முழுமையும் மாற்றப்பட வேண்டும். அதற்கு எதிர்கால சந்ததிகளுக்கு சொல்லுகிற போது இவையெல்லாம் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது, நிச்சயம்.